வேட்டைக்கு இரு பேர்களுமே வந்து பார்க்க சரி கைலாசத்தே அம்மையப்பன் இரு பேர்களும் சோவிபுரத்தி சொக்கட்டங்கால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முற்போடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க கைலாசத்துல ஒரே கூட்டம். இந்த சிறப்பான வேளையில அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களோடு நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் யாரம்மா குச்சாலநாதர் திருக்கோவில் ஆலயத்திலே இருந்து எனது அருமை அப்பா அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாகவே அணிவித்து குச்சாலநாதர் திருக்கோவிலை சேர்ந்த அருமை அப்பாவின் அன்பு கரத்தால் என்னைக்கா இருந்தாலும் சரி நம்ம ஞாபகம் வந்தா உடனே போன் பண்ணி ஆமா போன் பண்ணி சாப்பிட்டாச்சா எப்படி இருக்க எந்த ஊர்ல பாட்டு அப்படின்னு அப்பா நினைச்ச நேரம் எல்லாம் விசாரித்து சொன்னா பெத்த புள்ளைய பாக்கணும்னு என்ன வந்துடுதுன்னு வச்சுக்கோ அப்பான்னு சொன்னா போதும் இந்த பெத்த கொலை கடந்து கொதிச்சுக்கிட்டு கிடக்கும் பாத்துக்கோ எப்ப பாப்பா நம்ம பிள்ளைய அப்படின்னு ஆசையோடு எந்த இடத்துக்கு வில்லுப்பாட்டுக்கு போனாலும் பக்கத்துல இருந்தா போதும் எப்படியாவது நம்மள பார்க்க கண்டிப்பா வந்துருவாங்க. நம்ம பிள்ளைய போய் ஒரு கண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம மீது உள்ள அன்பை கொண்டு அருமை அப்பாவின் அன்பு கரத்தால் ஒரு மலர் மாலையோடு நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி பண்டம் பிஸ்கட்டு சரி பண்டம் பிஸ்கட்டு காப்பில முக்கி சாப்பிடுவோம் பாரு அந்த பிஸ்கட்டு அது போக ஒரு பிளாஸ்க்ல ஹார்லிக்ஸ் பிடிக்கும்னு சொல்லி ஹார்லிக்ஸ் போட்டு நம்ம காத்தி 6 பேர்களுக்குமே அப்பா குச்சாலத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு குச்சாலத்துல இருந்து அப்பா வரும்போதே நாமளுக்கு சரி நாமளுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு அப்பா நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம குரல் வளத்துக்கு ஏற்றபடியாக நாமளுக்கு ஹார்லிக்ஸோடு கொண்டு வந்து உள்ளார்கள். இப்படி நாமளை அன்போடு ஆதரித்த அருமை அப்பாவின் அன்பு குடும்பத்தார் அவர்களும் அவருடைய உச்சார் பெச்சார் உறவினர்களோடு அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த உடனே முதலாகவே பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமானவர்கள் எனது அருமை அண்ணார் அவர்கள் இந்திரசித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை முதலாகவே நாமளுக்கு பரிசளித்து உள்ளார்கள். இந்திரசித்துனா சித்து டிவிக்கு உரிமையாளரே அவங்கதான். ஆமா சித்து டிவிக்கு ஓனரே அண்ணன் தான். அந்த சேனலுக்கு வேலை பார்க்கக்கூடியது அண்ணன் தான். அப்படி சித்து டிவியின் உரிமையாளர் அருமையை அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை பெரியம்மா அவர்கள் வசந்தா என்று சொல்லக்கூடிய அம்மாவின் அன்பு கரத்தால் அவர்களும் 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கோடி ரூபா இருந்தாலும் என்னப்பா குடுக்கணும் ஒரு ரூபா என்ன வேணும் மனுஷனுக்கு? கண்டிப்பா நீங்க இருக்காட்ட ரூபா இல்லாமலா இருக்கு. இந்த உள்ளத்துல இருக்கு பாரு 5 பூதம். ஆமா இந்த 5 பூதமும் ஒண்ணா சேரணும். சரி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கணும். ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அப்படின்னு இந்த 5 பூதங்களை ஒண்ணு சேர்ந்தாதான் 10 ரூபாயை கொடுக்க முடியும். கோடி ரூபா இருந்தாலும் கொடுக்கணும் ஒரு மனசு வேணும். இருக்காட்ட ரூபா இருக்கு கொடுக்கணும் மனசு வேணும்ல கொடுக்கணும்ல. இல்லன்னு சொன்னானே இவ இல்லன்னு நிச்சயம் பண்ணி அதான் சொல்லுத
ஓடி வந்தா கொடுக்கணும் மனசு வேணும்ல. ஆமா அதெல்லாம் இருக்கு. அவங்க அதுக்குள்ள கேட்டவங்க எஞ்சி போறாங்க. சில்லறை இல்லாம இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி. அப்படி நாமளுக்கு வசந்தா என்று சொல்லக்கூடிய பெரியம்மாவின் அன்பு கரத்தாலே அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அனுஷியா அவர்களும் ஆனந்தி அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்னார் அவர்கள் அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு குச்சாலநாதர் திருக்கோவிலின் சார்பாக எனது அருமை அப்பாவோடு செண்பகம் என்று சொல்லக்கூடிய அருமை தாத்தாவின் அன்பு கரத்தாலையும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், செல்வத்தோடும் முப்பிடாரி அம்மன் அருளாலை என்றைக்கு முசியாமல் வாழ வேண்டும் என்று என் அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. என் தாய் 1000 கண்ணுடைய முப்பிடாரியை வணங்குகிறோம் சுவாமி. அப்படியாகவே இருக்க அந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவன் வந்து பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தான். அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு கைலாசத்திலே ஒரே கூட்டம் பாருங்க. நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார். வல்லரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன். முக்காலும் அரக்க வலமாய்
பரம்பொருளே என்று சொல்லி இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவினார். இரு கரமெடுத்து ஈசனையே வணங்கி நின்றார். பார்த்தார் ஆண்டவே, இவன் தான் வல்லரக்கனா, அப்படின்னு அன்போடு அழைத்து தன் அருகாமையிலே அமர வைத்து ஆண்டவன் என்ன கேட்டார் தெரியுமா? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்தமரு பக்கத்திலே என் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்கம் வந்தமரு உன்னுடைய தவம் போலே, தவம் போலே. அடே உலகத்தில கண்டதில்லை, எப்பார கவுந்தண்டவம் போலே ஆண்டவனும் கண்டதில்லை. என்ன வரம் உனக்கு வேணும்? இப்பொழுதே கேளுதார், கேட்ட கெட்ட வரங்கள் கிருபையோடு உனக்கு தாரே, சொன்ன சொன்ன வரங்கள் வரங்கள் எல்லாம். அடே சொர்க்கேசா உனக்கு தார், எப்பா ஏ வல்லரக்கா, என்ன ஆண்டவா, உன் தவத்த மாதிரி நான் உலகத்திலே பார்க்கல. இதுவரைக்கும் பார்க்கலப்பா. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே தாரேன். நான் கேளு மகனே, உடனடியாக தாரேன். ஏ ஆண்டவா, இறைவா, ஆதி பாதாள உலகத்துல உங்க அருளால் எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எந்த ஒரு குறைவும் கிடையாது சுவாமி. ஒரு குறையும் இல்லைன்னா பிறகு ஏன்பா தவம் இருந்த? எதுக்கடே தவம் இருந்தா வந்த காரணம் என்னடே? எனக்கு மண்ணும் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சரி, சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு பொண்டாட்டி கூட இருக்கா. உங்க சொந்தமா பொண்டாட்டியும் இருக்காளா? பிறகு என்ன கேக்க? அப்ப நாங்களும் என்ன வாடகைக்கே பொண்டாட்டி வாங்கி வச்சிருக்கோம்? வாடகைக்கெல்லாம் வைக்க முடியுமா? அப்ப சொந்தம்னா சொந்தமா அப்படின்னா சரி, சொந்தமா அப்படின்னா சரி, அரக்கனாகப்பட்டவே ஒன்ன கட்டி ஊர்ல ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கான். வந்திருக்கான். ஆனா நீ அப்படியா இருக்க? நான் எப்படி இருக்கேன்? உன் எக்ஸல வச்சுக்கிட்டு அம்மா, நீ மேற்க ஒருக்கா, அம்மா, நீ கிழக்க ஒருக்கா, கிழக்கு இருக்கா? விடியா காலம் சின்ன ஆட்சியை பார்க்க போற, பார்க்கணும். சாயங்காலமானா பெரிய ஆட்சியை பார்க்க போற. நான் பார்க்க போறேன். அதத்தான் சொன்னேன். அதாவது திடீர்னு பெரியாச்சிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. சரி, அப்ப சின்னாச்சி வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. கண்டிப்பா போகணும்ல, போனா தானே நம்ம பசி தீங்கும். சாப்பாடு கொடுக்கணும்னா பிறவே போனா தான் முடியும். பெரியாச்சி இல்லைன்னா சின்னாச்சி கொடுத்தா தான். அதுக்குத்தான் அவன் சொந்தமா வச்சிருக்காமன்னு உருத்தோட சொன்னேன். ஓ, அப்ப ஒரு பொண்டாட்டி, அவன் ஒரு பொண்டாட்டி மட்டும் கட்டியிருக்கான். பிறகு ஒழுக்கமான மனுஷன். சரி, அப்போ இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் ஆகப்பட்டவன் உங்க அருளால் எனக்கு ஒரு குறையுமே இல்லை அப்படின்னா இல்லன்னா யாரக்கா என்ன எல்லாமே இருக்குன்னா பிறகு ஏன்பா நீ தவம் இருந்த? என்ன நினைச்சு தவறு இருந்த? ஆண்டவா, என்ன நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். அப்படியா? சின்ன வரமா? ஆமா. சின்ன வரம்னா அப்படி என்னடா உனக்கு வர வேண்டும்? என்னடா வேணும் உனக்கு? எல்லையும் சிறிய வரா, எல்லையும் சிறிய வரா, சாமி ஈஸ்வரனு கொடுக்கணுமே, பாக்கிலையும் பகுதி வரா, பகவானு கொடுக்கணுமே, எனக்கு சீரகத்தில் சிறிய வரா, சாமி சிறிய வரா, சிவனாரு கொடுக்க
என்னடா வரம் வேணும்? ஆமா, அப்படி என்னடா வரம்? இதெல்லாம் வாங்கிட்டு நீ பூலகத்துல மளிகை கடை வச்சு பழைக்க போறியாடா? நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, நான் உனக்கு தரேன். நேர மேட்ருக்கு வா, விவரமா கேளு. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட வராத. காட்டை கட்டி மலையை கட்டி பேசாத. நேரடியா சொல்லு, நான் உனக்கு எந்த வரமா இருந்தாலும் உடனே தாரேன்டா. நான் தாரேன் அரக்கா. ஆண்டவா, சுவாமி, அப்படி உங்ககிட்ட நான் வரத்தினுடைய உண்மையை சொல்லணுமானா சொல்லணும்னு சொன்னா நீங்க எனக்கு பார்வதியின் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் உண்மையை நான் சொல்லுவேன். ஏ சண்டாளம் இருந்து இருந்து நம்ம மனைவி மீதுல சத்தியம் கேட்கான். ஏண்டா அந்த வராம என் குடியே கெடுக்கியடா. இந்த ஆண்டவன் சிவபெருமான் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைத்தான் சுவாமி. பிறகு ஏன் நீ சத்தியம் பண்ணி கேட்க? இருந்தாலும் நாங்க வாங்க வந்த வரம் அப்படி பாத்துக்கோங்க. அப்படியானா உங்களை நினைச்சு நான் 12 வருஷம் தவம் இருந்திருக்கேன் இல்லையா? என்னைய நம்பி ஒரு சின்ன சத்தியம் செய்து கொடுங்க, அதுக்கப்புறம் கேட்ட வரத்தை சொல்றேன். அப்படியா? சரி. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். யாரக்கே பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான். சரி, என்ன நம்ம படைச்ச புள்ளதானே, இவ என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். அப்படி என்று சொல்லி ஆண்டவன் அரக்கனுக்காக பார்வதியின் மீது சத்தியம் பண்ணி கொடுக்கின்றார். எப்படி ஆணையிட்டு கொடுத்தார் தெரியுமா? எப்பா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்னுடைய வார்த்தை கேளு, என் ஆணை உன்னானை உமையவள் தன்னானே, பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தாரே, வேலவன் மேல் சத்தியம் விரும்புவர உனக்கு தாரே, கணபதி மேல் சத்தியம் கண்டிப்பா வரம் முந்தாரே, பச்சை தண்ணி கையில் வாழ்த்து பகவான் உண்மை சொல்லுவார். தாராம்பசு பால் கறந்து தாராம்பசு ஆதி கடவுள் உண்மை சொல்லுவார். ஏ சத்தியம் கொடுத்த சந்தான வல்லர ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடர். ஆண்டவா, படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். மானிடர் 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 மானிடர்னா என்னம்மா? அது கொஞ்சம் மண்ட கணக்கும். மண்ட கணக்குமோ? கொஞ்சம் மண்ட கணக்குமா? ஓ, மானிடர் மண்ட கணக்கும். சரி, அதோட அப்ப ஒரு நல்ல சரக்கா சொல்லு பார்க்கட்டும். மானிடர் வாங்கி அடிச்சனா மண்ட கணமா இருக்கும். சரி, அதனால நீ ஒரு ஓட்கா வாங்கி அடி. என்னது அடிக்கணும்? ஒட்கா. ஓட்கா ஒட்கா கொஞ்சம் ஒயிட்டா இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் அது கிடைக்கலன்னா அது கிடைக்கலன்னா ஒரு ராயல் அக்காடு வாங்கி அடி. அந்த ராயல் அக்காடு கிடைக்கலன்னா ராயல் அக்காடு இல்லன்னா ஒரு சின்ன குடிச்சா உடம்பு கேடு. உடம்பு கேடா? சின்ன குடிக்கூடா. சின்ன கிடைக்கலன்னா அப்ப ஒரு ரம்மு வாங்கி அடி. ரம்மு குடிச்சோம்னா உடம்பு பாதிக்கும். உடம்ப பாதிக்குமா? அது கிடைக்கல. எந்த சரக்கு அடிச்சாலும் உடம்ப பாதிக்காது, என்ன ரம்மு மட்டும் உடம்ப பாதிக்கும்? ரம்மு வந்து ரொம்ப திக்கா இருக்குல. உனக்கு ஒத்துக்கிடாதோ? ஆமா, அதனால உடம்பு பாதிக்கும். உனக்கு ஒத்துக்கிடாது. உடம்பு ஒத்துக்கிடாது. அப்படியா? அப்ப வேற ஒரு பிராண்ட் சொல்லு பாப்போம். அப்ப ஒரு சானக்ஸா வாங்கி அடி. சானக்ஸா விலை கூட. விலை கூடயா? ஆமா. துட்டு இல்லையோ? ஆமா, அது துட்டு கம்மி காணாது. அப்ப ஒரு நெப்போலியன் விலை கூட தானே. அப்ப ஒரு 5000 வாங்கி அடி. ஐயா, எல்லாம் ஏ தம்பி, இந்த பிராண்ட்லாம் நமக்கு தெரியலையா? அவங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? நம்ம கூட சேர போய் தான் அவங்களுக்கு தெரியுது. அதானே கேட்கேன். உங்க கூட சேர்ந்த அன்னைக்கு தெரியத்தான் வேண்டி இருக்கு. நம்ம ஒரு பிராண்டா குடிக்க மாட்டோம், மாத்தி மாத்தி குடிக்க ரெண்டு பிராண்டோட வாங்கி குடிக்கும். பிறகு பாட்டில வீட்டுக்குள்ள போடுதமா அப்படியே பாத்துருக்கா. அந்த மானிடர் இல்ல, சரி, மானிட பிறவி. ஓஹோ, மானிட ஜென்மம். படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிட பிறவி. மானிட ஜென்மம். மானிடன் திரு உடம்பிலே 2 கரம் இருக்கு. ஆமாங்களே. 2 திரு கரத்திலேயுமே 5 விரல் இருக்கு. 5 விரல் இருக்கு ஆண்டவா. அந்த 5 விரலுக்கு எனக்கு 5 வரங்கள் வேணும். வேணுமே சுவாமி. சாமி 5 நல்ல விரல் அது, ஆள் காட்டி விரல் அது. ஆண்டவனே உம்மை நினைத்து அகிலம் எல்லாம் நீட்டினாலோ அக்கினியா எரிய வேணும். பாம்பு விரல் அது, பாம்பு விரல் அது. பகவானே உம்மை நினைத்து பார் உலக நீட்டினாலோ பஸ்பமா எரிய வேணும். மோதிர விரல் அது, முக்கண்ணா உம்மை நினைத்து மூன்று தசை நீட்டினாலோ
நீங்க எனக்கு தாங்க. ஆமா, கேட்ட வரத்தை மாத்திரம் கொடுங்க. அதுக்கு மேல எனக்கு எந்த வரமுமே எனக்கு வேண்டாம். இத தாரேன்னு என்னைய சொல்லி ஏமாத்தாதீங்க. அரக்கா, நீ பாவி வந்தது வராததும் 5 விரலுக்கு நீ அக்கினி வரத்தெல்லாம் கேட்க கேட்டுக்கொண்டிருக்கியப்பா. மண்ணு முனை கேப்ப பொண்ணு பொருள் கேப்பன்னு நான் நினைச்சேனே. ஆனா நீ 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்பதனால இந்த வரத்தை உனக்கு தர முடியாதுடா. அம்மாப்பா தர முடியாதடா. எத்தனையோ வரம் இருக்கடா. கேளு. அத்தனையில நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். ஒரு நல்ல வரத்தை கேளு, தாரேன். ஆனா நீ 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கேட்க அந்த வரத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னு வைகி. சரி. நாளை புண்ண என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சேன்னா நீ எரிஞ்சு சாம்பலா போவடா. அப்புறம் அந்த அகப்பேரு, அந்த அவ பேர் இந்த ஆண்டவனுக்கு தானே. ஆண்டவன் சிவனாருக்கு தானடா. ஆண்டவன் வரம் கொடுத்தாரோ அரக்கை செத்து போனான்னு ஊருக்குள்ள பேசுவாங்க. அம்மா பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையா? அதெல்லாம் எனக்கு வேண்டாட்டா. ஆகையினாலே இந்த வரத்தை தவிர எந்த வரத்தையாவது கேளப்பா. ஆமாப்பா. நீ வாழ வரம் கேளு தாரே. இவன் நல்லவனா இருந்தா நல்ல புத்தியை சொன்னா கேட்பான். நல்லதை சொன்னா நல்லவனா இருந்தா கேட்பான். இவன் கெட்டவன், சரி 5 அறிவு படைத்தவன், கெட்டவனுக்கு கெட்ட புத்தியை சொன்னா தான் கேட்பான். எதை சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது. வாழ பிறந்தவனா இருந்தா தானே இவன் வாழக்கூடிய வரத்தை கேட்பான். மாலை பிறந்தவன் இவன் வாழக்கூடிய வரத்தை தான் கேட்பான். ஒருபோதும் நல்லதை கேட்க மாட்டான். அம்மா, அதனால இந்த அரக்கனுக்கு புத்திமதியை சொல்லுவதே வேஸ்ட். சரி, அதனால இவனுக்கு புத்திமதியை சொல்லுவதை பார்க்கலாம். இவன் கேட்ட வரத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் இந்த அரக்கனுக்கு நம்ம வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறோம், இவனுக்கு சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரம் கொடுக்கணும். ஒரு சாபத்தையும் கொடுத்து வரத்தை கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவன் நினைத்து கொண்டிருக்க வல்லரக்கன் சொன்னான், ஆண்டவா இறைவா, நீர் யோசனை பண்ணுவதை பார்த்தா எனக்கு வரம் தருவியரோ தரமாட்டியரோ. நீர் மட்டும் வரத்தை தரலன்னு வையும், சரி உலகத்துல ஒரு ஆளு விடாம உண்மை நான் சொல்லுவேன். என்ன சொல்வாரக்கா? என்ன சொல்லுவ? சத்தியத்தை மறந்த பகவா புழுவனி பகவா, சரி உலகத்துல ஒரு ஆளு விடாம உண்மை நான் சொல்லுவேன். ஆமா ஆமா, பூலோகத்துல பையன் முக்குக்கு முத்துக்கு சந்திக்கு சந்தி, ஆமா தெருவுக்கு தெருவு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன். பாத்துக்கிறோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டி அம்மா செவுத்தெல்லாம் நார் அடிச்சிருவேன். பொய் சொல்லி பகவான், ஆமா நான் ஏமாத்தின கடவுளே அப்படின்னு பொய் சொல்லின பகவான் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன். பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்து விட்டு தாங்கள் இப்படி பேசலாமா? பேசலாமா ஐயா? சக்தியின் மீது சத்தியமன்னி கொடுத்து விட்டு சங்கரன் இப்படி பேசலாமா? பேசலாமா? வரம் தர முடியுமா? தர முடியாதா? வரத்தை கொடுக்க முடியுமா? முடியாதா? வரத்தை உனக்கு நான் தாரேன்டா. ஆமா என்று ஆண்டவன் சாபத்தை கொடுத்தே வரங்களை கொடுத்தார். கொடுத்தார். எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி கொடுத்தார்? தந்தேன் தந்தேனடா வல்லரே,
சொல்லல போறோம்னு சொல்லல சண்டாளையும் போயிட்டு வாரம்னு சொல்லல சொல்லாம பெரியாம வாய்வு வேகம் வன வேகமா புறப்பட்டு வாரான் அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம் சரி பொல்லாத நேரம் அரக்கனுக்கு சொல்லாமல் வருகின்றது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாத்துக்கோ எதிரிலே யார் வாரா யாரு மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வருகின்றார் நாரத மகாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார் நாரதர் கலகம் நன்மையிலேயே முடியும் என்பார்கள் அரக்கன் அங்கிருந்து வருவதை கண்டார் அரக்க 5 விரலுக்கு அக்னி வரத்தை வாங்கிட்டு போறான் ஆண்டவன் பகவான் கிட்ட வாங்கிட்டு வரான் இவன் போற போக்கிலே உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக்கூடாது பூலோக மக்கள் அத்தனையும் ஜோலியை முடிச்சிருவான் இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக முதலாவது இவனை நம்ம ஜோலியை முடிக்கணும் ஆமா கையில வச்சு இவன் வாங்குற வரத்தையும் வாங்கணும் இவனையும் அழிக்கணும் அப்படின்னு நாரத மகா முனிவர் அரக்கனை வழிமறித்து சரி அரக்கா போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனேன் கலகலன்னு போறியடா வரும்போது ஒண்ணும் இல்லாம சும்மா வாரியே என்னடா விவரம் அதான வீசின கையும் வெறும் கையுமா வாரியடா என்னடா அர்த்தம் ஏன் நாரதா நான் ஒண்ணும் சும்மா வரலப்பா ஆண்டவனை கண்டு 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரேன் அக்கினி வர வாங்கிட்டு வரியோ பகவான் தாராளம் சொன்னாரோ பகவான் நினைச்சேன் பகவான நினைச்சு 12 வருஷ காலம் தவம் இருந்தேன் கைலாசம் போகும்போது பாரிஜாத மலரோட போனேன் ஆண்டவனை கண்டு அடிபணிந்து நமஸ்கரித்து எனக்கு அக்கினி வரம் எரியக்கூடிய வரம் வேணும்னு கேட்டேன் சரி ஆண்டவன் தந்தே நாரு சரி நான் நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்கேன்பா போடா புத்தி கெட்ட பயல ஆண்டவன் தந்தே முன்னாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா ஆண்டவன் வரன் தந்தையம்னு தான் சொல்லுவாரு ஆனா அவர் சொல்லுவதெல்லாம் உண்மை கிடையாது அவர் சும்மா வரத்தை தாரேன்னு தான் சொல்லுவாரு அவர் பொய் சொல்லி பகவான்டா சத்தியத்தை மறந்த பகவான் அவரை நீ நம்பாத ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போறோம்னா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும் 100 ரூபாய் தாள்ல எத்தனை தாள் இருக்கும் 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தாள் எத்தனை இருக்கணும் நல்ல பட்டை அடிச்சிருக்கான் நீ சொல்லு டவுசர் போட்டவனே அவன் 3 படிக்கான் தெரியாது 3 படிக்க 100 அவர் சொன்னதை நீ பாத்தியோ எப்ப 1000 ரூபாய் தாள் எத்தனை இருக்கணும் 3 5 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தாள் எத்தனை இருக்கணும் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தாள் எத்தனை இருக்கணும் அந்த டீச்சர் வரல பரவாயில்ல நல்லா படிக்க 500 ரூபாய் தாள்ல எத்தனை இருக்கணும் 5 10,000 ரூபாய்க்கு 500 ரூபாய் தாள் 5 போதுமோ கரெக்ட் யார் சொன்னா நல்ல பிள்ளை அவன் தான் கரெக்டா சொல்லியிருக்கான் அவன் சொல்லிட்டானா அவன் டீச்சர் படிச்சிட்டான் நீ அதை சொல்லி கொடுத்துட்டியா 10,000 ரூபாய் தாள்ல 100 தாள்ல 100 இருக்கணும் 1000 ரூபாய் தாள்ல 10 இருந்தா போதும் 500 ரூபாய் தாள்ல 20 தாள் வேணும் அப்போ அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும் உடனே எண்ணி பார்க்கணும் வீட்ல போய் 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தருவாங்களா அது எப்படி கொடுப்பாங்க இல்ல கடன் கொடுத்ததுக்கு போற வழியில செலவு பண்ணிட்டு என்கிட்ட கேட்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்ன கலவணி பேர் ஆகுதியா நீ மவன நீ ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கல நீ அடுத்து பாத்துக்க தோலியை உரிச்சு போடு அப்படிம்பாரு ஆமா அப்போ என்ன செய்யணும் வரம் கொடுத்ததே நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போய் வரம் பலிக்கலைன்னா நீ என்ன செய்வ ஒண்ணும் செய்ய முடியாது ரெண்டாவது பகவானை பார்க்கணும்னா அந்த வரம் பலிக்கலைன்னா திரும்பி நீ கையிலேக்கு வர முடியுமா முடியாது அதனால நீ வரத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு போடா பார்த்துட்டு போப்பா அப்படின்னு உடனே அப்பந்தான் இந்த வல்லரக்கம் பார்த்தான் இங்க வாரோம் கிட்ட வாரோம் நாரதா கிட்ட வா கீழே குனி உன் தலையில நான் தீய வச்சு பார்க்கேன் போடா புத்தி கெட்டவனே விவரம் சொன்ன எனக்கேவா நீ வேட்டு வைக்கணும் வரம் கொடுத்தது யாருடா பகவான் வரம் கொடுத்தது ஆண்டவன் தான் அப்ப அவரை போய் நீ பரிசோதனை பண்ணி பாரு ஆமா பரவாயில்ல வரம் கொடுத்த ஆண்டவனை தான் நமக்கு குறி வைக்கணும் நம்ம இந்த உலகத்துல நம்ம இனமாகப்பட்ட அசுர அரக்கர்களை ஏன் அடக்கணும் ஒடுக்கணும் எரிக்கணும் இந்த ஆண்டவனை எரிச்சுட்டா ஆதி கைலாசமே நமக்கு தானே சொந்தம் அப்படி என்று சொல்லி பகவானை எரித்தோம் ஆனா
மூட்டி விட்டான் நாரதன். இந்த அரக்கே நம்மளையே எரிக்கணும்னு வாரான். கையை நீட்டிக்கிட்டு வாரான். இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால அம்மா இவனை சுவாலி முடிக்கணும்னு அவன் பார்த்த வேலை. சரி இந்த அரக்கே நம்மளெல்லாம் எரிக்க வந்துகிட்டு இருக்கானே. இனி இவன் அழியும் முறைக்கு இங்க இருக்க கூடாது. ஆமண்ணே 8 நாளாக நாமல் ஒளிந்திருக்க வேணும் என்று இவை என்னைக்கு அழிஞ்சு போறானோ அன்னைக்கு தான் நம்ம கைலாசத்துக்கே திரும்பி வரணும். நம்ம கைலாச வாசலுக்கு திரும்பி வரணும். அது வரைக்கும் நம்ம கைலாசத்துக்கே வரக்கூடாது. கூடாது. அப்படி என்று சொல்லி ஆமையா ஆண்டவன் நினைக்கும் போது என்னன்னா இந்த அழகான நேரத்தை பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேணும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை உள்ளம். சரி சுரண்டை சிவகுருநாதபுரத்தை சேர்ந்த சிவசுடலை மாட சுவாமியின் ரசிகன் சிவசுடலை மாடன் ரசிகன் யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் அரசகுமார் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே சிவசுடலை மாடன் யூடியூப் சேனல்னா அண்ணார் அவர்கள் கோவில் திருவிழாக்கள் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சி எதுவாயினும் பதிவு செய்து யூடியூப் மூலமாகவே எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி வருகிறார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்மள அண்ணாச்சி அழைக்கலாம். அண்ணார்களுக்கு ஆதரவு கொடுத்து நாமளுக்கு வில்லிசையை அன்போடு அன்பு பாராட்டி அரசகுமார் அண்ணார் அவர்கள் 51 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆதரித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சிமான் இந்த சுரண்டை சிவகுருநாதபுரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அரசினர் மேல்நிலை பள்ளியிலே தமிழ் ஆசிரியராகவே பணியாற்றி வரக்கூடிய அருமை ஐயா அவர்கள் நாமளுக்கு வில்லிசை அன்பு பாராட்டி லிங்கவேல் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும் வளர வேண்டும் அப்படியாகவே இருக்கும் போது ஆதி கையிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கன் அழியும் காலம் வரைக்கும் இந்த கையிலையை விட்டு நாமல் ஓடி ஒளிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமான் நம்ம ஒத்தையில போனா இவன் ஓடி வந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் யாரோடு ஓடுகின்றார்? ஒரு 10 முற்கோடி தேவர்களோடும் 48,000 கோடி ரிஷிமார்களோடும் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? வானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார் வானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார்
ஓடினார் அங்கே மெதலை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார் ஏ கிளி நல்ல வாகனத்தில் ஏதேனும் ஓடினார் ஆதி வெள்ளி கையில விட்டு அனை பேரு ஓடினார் வீணையை போட்டு விட்டு நாரதரும் ஓடினார் ஏ குடையை போட்டு விட்டு வேணும் ஓடினார் குடையை போட்டு விட்டு குண்டோதரன் ஓடினார் கணக்கை போட்டு விட்டு சித்திரபுத்திரன் ஓடினார் முற்பத்து முற்கோடி தேவர்களும் ஓடினார் அங்கே 48,000 கோடி மகளும் ஓடினார் அகத்தீசர் ஓடினார் உலகீசர் ஓடினார் ஏ அழகு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார் ஏ ஆண்டவனே பகவானே எப்பா அதை சொல்ல நேரமில்ல ஈஸ்வரனே இறையோனே இது என்ன எப்பா இதை சொல்ல நேரமில்ல எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது ஆதி மூல கணபதியால் ஓட முடியவில்லை சாப்பாடு கூடி போச்சு பேளவயிர் முன்னெடுக்க பெருச்சாலி வாகனம் பெண்ணெடுக்க ஆண்டவனாகிய சிவபெருமானை வழிமறித்து என் அம்மையப்பா பரம்பொருளே ஒப்பில்லாமணியே அச்சமச்ச அரக்கனுக்கு அதிக வரங்களை கொடுத்து விட்டு என் ஆண்டவா இப்படி ஓடலாமா ஓடலாமா சுவாமி நீர் மக்களிலே பாரபட்சம் பார்க்க கூடாது அம்மா உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம் சம்மன்னு படைச்சிருக்கீங்க என் தம்பியாகப்பட்ட வடிவேலவனுக்கு ஒரு வண்ணமயில் வாகனம் அவன் ஜம்முன்னு மேல பறந்து போறான் எங்க அம்மா பார்வதி சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம் ஏப்பா ஜம்முன்னு அவந்திருக்கா என் தாய் எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலை வாகனம் இந்த பெரிச்சாலி வாகனம் அம்மா இந்த பெருச்சாலி வாகனத்தை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல ஆமாப்பா அதனால அப்பா பரம்பொருளே என்னப்பா இந்த பெருச்சாலி வாகனமானது என்ன சுவாமி அப்பா நீ ஓடி வா என்றாலே தாலு. இழந்தவன கேக்குதா கிட்ட வா என்றாலே தாலு. கேக்குதப்பா பலகா மானங்கட்ட பெருச்சாலி வா உருண்டை கேக்குதா சீருகட்ட பெருச்சாலி சீட உருண்டை கேக்குதா ஒழுக்கங்கட்ட பெருச்சாலி ஆதி உளுந்தவன கேக்குதா அறிவு கட்ட பெருச்சாலி அறிவு கட்ட பெருச்சாலி திங்க அவள் புரிய கேக்குதா ஏ அப்பா மானங்கட்ட பெருச்சாலி இப்ப மாவு உருண்டை கேக்கு மாவுக்கு நிக்கி நான் எங்க ஓட்டு சீருகட்ட பெருச்சாலி சீட உருண்டை கேக்கு இவ்வளவு நேரத்துல நான் சீட உருண்டைக்கு எங்கப்பா போட்டோம் அறிவு கட்ட பெருச்சாலி அதிரசம் கேக்கப்பா ஆமாப்போ அதிரசத்துக்கு நான் எங்க போவேன் அதிரசம் வேணும்னு சொன்னா 4-5 நாளைக்கு முன்னால மாவை ஊற வச்சா தானே அதிரசம் போட முடியும் அதிரசம் போடணும்னா உடனே போட முடியாது. முடியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவு பிணைஞ்சு வச்சு சரி அப்படியே பொதுமா வச்சாதான் ஒரு வாரம் கழிச்சு அதிரசம் போட முடியும். அப்பதான் அதிரசமா இருக்கும். அப்பதான் அதிரசம் மெதுவா இருக்கும். அம்மா உடனே மாவு பிணைஞ்சு போட்டோம்னா சரி
வாயில வச்சு கடிக்க முடியாது, நல்லா இருக்கும். சங்கடப்படும் மட்டுக்கோ. ஆமா. அதனால எப்பா நீர் இங்கே நில்லும், நான் இங்கே நிக்கேன். அரக்க வரட்டும், நம்ம 2 பேரையும் சேர்ந்தே எரிச்சுக்கிட்டு போட்டோம். 2 பேரையும் சேர்த்து கொல்லட்டும் அவன். அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொன்னார்? என் மகனே ஆதிமூல கணபதி, என்ன அப்பா? நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஆண்டவன் கொடுத்த இந்த பெருச்சாலி வாகனம் சிறிய வாகனம்னு நீ நினைக்காத, சாதாரணமா நினைக்காத. பூமியை நோக்கி மூச்சு விட்டுதானா அப்படின்னா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். அதிலே முச்சந்தியிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க வைத்த போது இனி நாமல் இங்க இருக்க கூடாது, கூடாது கூடாது. அரக்கன் பின்னாலே விரட்டி வாரான். வந்துட்டே இருக்கான். ஓடாதரும் சிவனே, பகவானே, உம்மை எங்க போனாலும் சுட்டெரியாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். ஓடுதவனை கண்டா முடுக்குதவங்களுக்கு தோக்கும்பாங்க. அரக்கன் பின்னாலே விரட்டி வாரான். ஆண்டவன் நிக்க கூடாது என்று அந்த இறைவனாகிய பகவான் அவர் எப்படி ஓடுகின்றார்? எப்படி ஓடுகிறார்? 8 நாளா எட்டோட்டம் ஓடினார். 8 நாளா எட்டோட்டம் ஓடினார். நாம ஓடிக்கொண்டு இருந்த மான உலகழிந்து போகும் என்று என் பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அழகி உள்ள கங்கையர தரைய வீலை இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவனா தண்ணீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்த மான அரக்க வந்தெரிப்பான் என்று செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாதான் ஒளிந்தார். அவர் சடை உலையே முடி உலையே, சடை உலையே முடி உலையே, சிவன் முடி உலையே, ஆதி சங்கரன் பகவான் தான் ஒளியே முடி ஒளியே. சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. சரி, ஆண்டவனால நின்னு அள்ளி கட்ட முடியல. நம்ம அரக்க முன்னாலே நெருங்கிட்டு வாரான். அப்ப ஆண்டவன் ஆயர்பாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரை ஓரத்தில் வந்து ஆமண்ணே தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்கச் செய்து முளைக்க செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஆமையா செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் அந்த சிவபெருமான். ஆமண்ணே அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக என்னையா என்னன்னா ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சுவாதி. சிவனே இல்லைனா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஏப்பா ஒரே இருள்மயமாத்தான் எங்க பார்த்தாலும் கைலாசம் ஒரே இருள்மயமா இருக்கு. ஆமா, அவளுக்கு மறைக்கு நீ பின்னால உட்காரு. யாருக்கு? அங்க ஒரு அம்மாவுக்கு. அப்படியா? தரவே ஆதி கையிலே ஆண்டவனை காணாமல் 14 உலகமெல்லாம் இறைவனை தேடி பார்த்த அந்த பார்வதி சரி எப்படி தேடி வாரா? எப்படி அண்ணா? கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்தா கடவுளை காணாமல் போகின்றாள் பார்வதியா கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி கண்ணனோட தங்கை கடவுளோட கடவுளோட மனைவி
இந்த இறைவன் போய் 8 நாளாகிவிட்டது. ஆமையா போன ஆண்டவன் இன்னமும் திரும்பி வரலையே. உலகம் போற மனுஷன் இன்னும் கையிலைக்கு வர காணலையே. ஒருவேளை அரக்கனுக்கு ஆமண்ணே அரக்கனால் ஆண்டவனுக்கு அழிவு காலம் வந்திருக்குமோ? ஆமா ஆமையா இந்த போன ஆண்டவன் திரும்பி வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே தெரியலையே பகவானுக்கு என்று பகவானை காணாமல் அழுது புலம்புற பார்வதி. நம்ம ஆண்டவன் திரும்பி வரணுமானா நம்ம என்ன செய்ய வேண்டும்? யார் அழைத்து சொல்லலாம்? அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேணும் என்று ஆமண்ணே என் பெருமானை வரவழைத்த பார்வதி என்னையா சொல்றாள்? ஏ அண்ணா அண்ணா கோபால ஆயர் குலம் காத்தவன் அச்சுதனே பச்சைமா நீ பார்க்கடல் பள்ளி பரந்தாமா வருமை அலைகடலில் பள்ளி அச்சுதனே வாருமா கோமதி அலை குஞ்ச கோபாலா கேட்கல ஈஸ்வரி நாளை குஞ்ச என் பெருமான் கேட்கல கூட பிறக்கல கூட்டு பால் உன்னல ஒன்னானாம் பிறக்கல ஒரு கிண்ணத்தில் அருந்தல பார்வதி அழைத்த பார்வதி அழைத்த பச்சை மாலு ஏறி தங்கையே பார்வதி ஏனம்மா என்னை அழைத்தாய்? காரணம் என்னம்மா? அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா. விவரம் என்னம்மா? அண்ணா கோபால கண்ணா என்னன்னா ஆண்டவே அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து 8 நாளா ஓடி ஒளிதாரு. பகவான் கைலாசத்தை விட்டு போய் 8 நாளாச்சு அண்ணா. சிவபெருமா இன்னமும் திரும்பி கைலாசத்துக்கு வரவே இல்ல அண்ணா. வரல அண்ணா. அதனால நீ ஆண்டவனை அழைத்து வரலையானா? ஆமா. உன் தங்கையாகிய நான் பார்வதி பார்வதி மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன். நான் மறப்பேன் அண்ணா. பூ மறப்பேன் பட்டிலப்பேன் என் பூமானை நான் இழப்பேன். இழப்பேன் அண்ணா. என் ஆண்டவனை நான் இழக்க இழப்பதற்கு என் அண்ணனே உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா அண்ணா? கொண்டவனை நான் இழக்க என் கோபாலா உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா? என் பகவானை நான் இழக்க இழப்பதற்கு பரந்தாமா உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா அண்ணா? யாத்தா மட்டும் 8 நாளைக்குள்ள திரும்பி வரல கைலாசத்துக்கு வரல நான் நாக்க புடுங்கிருவேன், அஞ்சரைச்சு தின்றுவேன். தின்றுவேன் நாக்க புடிங்கிருவேன். ஏ பார்வதி அம்மா நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவசரப்படாத. அத்தான் எங்கிருந்தாலும் அழைத்து வருவது என் பொறுப்பு உன் அண்ணனாகிய கண்ணன் பொறுப்பு என்று பார்வதியை கையிலே அம்மா அமர வைத்து விட்டு வைத்து பச்சைமான் கோபால கண்ணன் கண்ணன் ஆண்டவனை தேடி போகணுமானா நம்ம இப்படி போக கூடாது. கூடாது. இப்படியே போனா அரக்க நம்மளை எரித்தாலும் எரித்து விடுவான். நம்மளே எரிச்சிருவான். அதனால ஆயர் குலத்து பெண்ணை போல அம்மா ஆயர் குலத்து ஆடு மாடு மேய்க்கும் ஆயனை போலவே வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று என் பெருமான் எப்படி வருகின்றார்? ஆடு மேய்க்கும் ஆயன் போல அச்சுதேனோ வடிவம் கொண்ட கன்று மேய்க்கும் கோனார் போல கண்ணனுமே வடிவம் கொண்ட பசுவு மேய்க்கும் நம்பி போல அந்த பச்சை
வடிவத்தை எடுத்து வடிவங்களை கொண்டு 50 ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு சீங்குழலை தன் மடியிலே வைத்தார். எம்பெருமான் வழி பாதையாகவே வந்து கொண்டிருக்கிறார். அப்ப வரும்போது ஆயர்பாடிக்கு மேற்கே யமுனை ஆற்றம் கரை ஓரத்தில் வரும்போது பாலைவனமா இருந்த இடத்தை அன்றைக்கு சோலைவனமாக கண்டார். ஒரு நாள் இப்படி இந்த இடம் இருக்காது, இன்னைக்கு சோலைவனமா பூங்காவன தோட்டமா இருக்கு. என்னவா இருக்கும்? என்ன காரணம் இப்படி இருக்குது? பரவாயில்லை, ஆடு மாடுகளுக்கு களைப்பு தீர்வதற்காக நம்ம சற்று நேரம் களைப்பாரி போவோமே. இந்த இடத்துல களைப்பாரி போகலாம். அப்படி என்று ஆடு மாடை நிறுத்தி களைப்பு தீர கண்ணபிரான் கீதங்களை வாசித்தார். அவர் கீதங்களை வாசிக்க வாசிக்க என்ன நடக்குன்னா ஆடு மாடு அத்தனையும் தன்னை மறந்து ஆடுகின்றது, அசைகின்றது. அப்ப இந்த செவ்வரளி கொப்புக்குள் இருக்காரே சிவபெருமான், நடன பிரியன் நடராச பெருமாளுக்கு இருக்க முடியல. இருக்க முடியுமா? இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாவரும் இல்லை, எவர் ஒருவரும் கிடையாது. அப்போ கண்ணபிரானுடைய இசைக்கு மயங்கி இறைவன் தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றார். எப்படி ஆடுகின்றார்? சாமி திமி 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 என சிவனும் ஆடவே, திமி 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 என சிவனும் ஆடவே, ஆதி சிவனும் ஆடவே, சிவனிருக்கும் அரளி கொப்பு அந்த சிவனிருக்கும் அரளி கொப்பு செவ்வரளி கொப்பு மட்டும் ஏன் இப்படி ஆடுது, அசையுது? நடுவுல இருந்தியா இது பத்திரம் தலை சுத்தி ஆடுது. அப்போ ஆண்டவன் தான் ஒருவேளை உள்ள ஒளிந்து இருக்கிறாரோ? இந்த அரளிக்குள்ள ஒளிந்து இருப்பாரா? ஞானத்தால் அறிந்து பார்க்க இறைவன் என்று அறிந்து சரி அத்தானுக்கு ஒரு சத்தம் கொடுத்து பாப்போம். அதான ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாப்பேன். ஏ அத்தானோ, அத்தான், அச்சானோ, மச்சா. நீங்க வீட்டுக்கு போனா ஆளா சேர்க்கிய? அவ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாவோ, ஏக்கா நீ வரியான்னு கேட்காவோ. சரிதானே, கூட வந்த நீங்க ஒரு ஆள் போக வேண்டியதானே தம்பி? ஆளப்புறம் திரட்டி கூட்டி போறீங்களா? அப்படி ஏப்பா வரும்போது ஒண்ணா தானே வந்தோம். அப்படியே போகும்போது ஒண்ணா தானே போனோம். சரிதானே? சரி, இது மறைக்காரா? அது கரெக்ட் தானே? அது கீழே உட்காருங்க. நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லட்டா? சொல்லு. 000. ஏக்கா எங்க அக்கா நம்பர் வாங்கிட்டு போங்க. என்ன நம்பர்? 000. 000. ஆமா 000. 000. அடுத்ததா கடைசில லாஸ்ட்ல ஒரு முட்டை. போன் போடுங்க வீட்டுல போய். அப்ப இந்த செவ்வரளி கொம்பு மட்டும் இப்படி ஆடுதே அசையுதேன்னு சொல்லி சிவபெருமான் தான் உள்ளிருக்கிறார் என்று அங்கு இங்கு ஓடி பார்த்தார். சிவபெருமான் என்றே அறிந்து கொண்டார். நம்ம அத்தானுக்கு நிலைமைய பாரு. கேட்டவருக்கு வரத்தை அள்ளி கொடுத்துட்டு இப்படி ஓடி ஓடி ஒளிதார். இவருக்கு இது தேவையா? வைத்தியார மனுஷன் அப்படின்னு கண்ணபுரான் இவரை செவ்வரளி கொப்பை விட்டு வெளியிறங்கி வர செய்யணுமானா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவன் அன்று செய்த லீலையை இன்றைக்கு நாமல் எடுத்து சொல்லணும். சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுகின்றார்? எப்படி
அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா எத்த ஆடி நின்றவா நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா ஆடி நின்றவா நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து எத்த கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலையாண்ட ஆண்டவா கண்ணன் பேச்சை காதில் கேட்டு நல்லாடவா எத்தா பிட்டுக்கு நீர் பிட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானமில்லையோ நீங்க பெரும் பால அடிகள் பட்டது கோமில்லையோ எத்த மதுரையில இங்க மதுரையில இங்க மதுரையில மண் சுமந்தது மானமில்லையோ மன்னன் கையால் அடிகள் பட்டது கோமில்லையோ எத்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ எத்தாலும் இதுவே தொல்லை தொல்லையோ நீங்க இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது எழப்பமில்லையோ நீங்க இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது கோமில்லையோ இதுவே தொல்லையோ ஏ அத்தா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு இப்படி அரளி முட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடக்கிற மக்கள் வெக்கம் இல்ல அதான் மூச்சு பேச்சு இல்லாம இப்படி ஒளிஞ்சிருக்கிறதா அவன் கொஞ்சமாவது மானம் இல்ல நமக்கு ரோசம் இல்ல மதுரையில போய் ஆ. ஒரு கிழவி அவிச்ச புட்டுக்கா வேண்டி ஆமா கிளவி விட்ட புட்டுக்கு அது நல்ல புட்டா கிளவி விட்ட புட்டு உதிர்ந்த புட்டு கிழவி அவிச்ச புட்டுக்காக வேண்டி விட்ட புட்டு பாத்துக்கோ ஆ? இது மண்ணை சுமந்து பாண்டிய மன்னன் கையால அடிபட்டு நமக்கு வெக்கம் இருக்காயா அது உமக்கு மானவில்லையா ஒரு குமரி அவிச்ச புட்டு கிடைக்காம கிழவி அவிச்ச புட்டுக்கு போய் நின்னுக்கிறீரு அதானே ஆ? ஆ. அப்படின்னு இவர் கேட்க உடனே ஆண்டவன் செவ்வரு கொப்பை விட்டு வெளியிறங்கி வந்தார் மரேச ஏ மாப்பிள காட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு இப்படி கேவலமா என்ன பேசுதியர் ஐயா பேசலாம் ஐயா என்ன பார்த்து நீ 4 வார்த்தை சொல்லுதியரு ஆமா உம்ம யோக்கியதைய சொன்னோம்னு வையும் என்னாகும் உம்ம மரியாதை கெட்டு போகும் கெட்டு போவோம் உம்ம யோ- ஆனா உங்க சும்மா சொல்லாமலும் விடவும் மாட்டேன் ஆனா என்ன பேசின உண்மை ஆமா 2 வார்த்தையாவது நான் கேட்காம விட மாட்டேன் நான் சொல்லாம விட மாட்டேன் என்ற ஆண்டவன் என்ன சொல்லுகின்றார் என்ன சொன்னா எத்தா ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லை ஐயோ ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையோ நீங்க உரியில் வெண்ண உரியில் வெண்ண நீங்க உரியில் வெண்ண திருடி உண்டது மானமில்லை இல்லையோ உரலில கட்டி அடிகள் பட்டது இல்லையோ நீங்க தயிர் வெண்ண தயிர் வெண்ண தயிர் வெண்ண திருடி உண்டது மானமில்லை
நேரம் போறது தெரியாது. ஆனால் அரக்க நாமளை விரட்டி கொண்டிருக்கின்றான் அல்லவா? அப்பேர்வட்ட அரக்கனை நீங்க தான் போய் வதை முடித்து விட்டு வரணும். நாம் போகணுமா? நாம் போனா என் ஆடு மாடை எல்லாம் யாரு அமைப்பா? நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையா மாப்பிள்ள? மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையா? உம்மை நம்பி நான் எப்படி ஒப்படைக்க? நான் மாடு மேய்க்க கூட சாவும்னு பார்த்தேன், அதுக்கும் வழி இல்லாம போறேன். நான் எப்படி நிக்க, நீர் எப்படி நிக்கீரு? நான் இருக்க கோலம் என்ன, நீ இருக்க கோலம் என்ன? நீர் பாம்பு தோல். பாம்பு கழுத்துல போட்டிருக்கீரு. ஆனை தோல் பார்வை, புலித்தோல் ஆசனம். உம்மை பார்த்தா ஆடு மாடு கிட்ட வருமாயா? சின்ன கன்று கூட இருக்காது. 8 வழிக்கு ஓடிரும். ஆமா, ஒரே இருக்கா இருக்கிறோம். என்ன மாதிரி நீர் வேஷத்தை போட ஆடு மாட மேட்சுக்கு நெல்லும். உங்கள மாதிரி நான் வேஷம் போடத்தான் செய்வேன். ஆனா எனக்கு போட முடியாது. நான் கீழே உட்கார்ந்து இருக்கேன். நீங்களே போடுங்க. வேஷம் போட்டு விடுங்க. ஏமா ஐயவா, உங்கள மாதிரி வேஷம் போடவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. நீங்களே உங்கள மாதிரி எனக்கு வேஷத்தை போட்டு விடுங்க. ஆமா, நீங்களே உங்க கைனால போட்டு விடுங்க. கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபங்களை கொடுக்க ஆடு மாடுகளையும் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் அச்சுதனாகிய என் பெருமான் கோபால கண்ணா என்னையா செய்கிறார்? என் மாப்பிள்ள, என் மச்சான், என் ஆடு மாடுல நீங்க அத்தனையும் பத்திரமா பதனமா பாத்துக்கிறோம். ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நான் வாரது வரைக்கும் ஒரு கன்று கூட குறைந்து போக கூடாது. ஒரு கன்று குறைஞ்சா 100 வேங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு ஆண்டவன் பகவானிடத்தில் அந்த அரக்கனை வதை முடிக்கணுமானா நம்ம இந்த சுரூபத்தோடு போக கூடாது. இந்த சுரூபத்துல போனோம்னு சொன்னா யாரும் காணாத மோகினி வடிவங்களை எடுத்து மோகம் கொண்ட அரக்கனை நாம் எரித்தாக வேணும் என்று என் பெருமான் கோபால கண்ணன் எப்படி வருகின்றார்? எப்படி ஐயா வருகிறார்? எடுத்தாரே ஒரு சோறு, ஒரு சோறு என் பெருமான் கோபால. என் பெருமான் கோபால அவரை எடுத்தாரே ஒரு சோறு என் பெருமான் கோபால. மோகினி அவடி வங்கோள் உச்சியில இருந்தல்ல உள்ளாங்கள் பாதம் தங்கத்தாலை அலங்கரி செப்புக்குள் அடைத்து வை சேலவர்ண பட்டுடு குழலுக்குள் அடைத்து வை கோலவர்ண பட்டுடு பச்சை நிறத்தால் பைங்கிழியும் பட்டுடு பவளத்தாலை சட்டை போல் காஞ்சிபுரம் பட்டுடு கனகாம்பரம் சட்டை போல் சம்பங்கிரி எண்ணெய் தலைவாரி சடைகள் பொட்டிட்டு மையணு உருவத்துக்கு மையந்து நின்றவர் தான் மயன் நீலவர்ண பட்டும் போல் பார்த்தவர்கள் தான் மயன் பஞ்சவருண அவன் நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பட்டும் போட்டார் பார்த்தவர்கள் தான் மயங்க பஞ்சவர்ண பட்டும் போல். அடேங்கப்பா, மோகினிய பார்த்தா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரையில தங்க நகையினால் அலங்காரம் செய்து தாமோதரன் என்பெருமான் கோபால கண்ணன் நின்றவர்கள் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டார். பார்த்தவரும் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி அடேங்கப்பா அவன் நடந்து வந்தான்னா அவ எப்படி வாரா? அவ அழுக்கி நடை நடந்தாள் ஆசார கைகள் வீசி செல்ல நடை நடந்தாள் சிங்கார கைகள்
பேர். அடேயப்பா. மோகினியால் பின்னழகை கண்டவர்கள் பேதலித்து பின்தொடர்வார் 1000 பேர். அப்பேற்பட்ட அழகு. அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும். பெண்ணுன்னா அவ பெண்ணு. எல்லாரும் பெண்ணாயிர முடியுமா? வீட்டுக்காரி குடந்து வீட்டுக்காரி மாதிரியா அவ இருக்காள. அவ ரொம்ப நல்லா இருக்கா. பிறகு அவ காட்டுக்குள்ள வரும்போது அரக்கே எதிரிலே வந்தான். மோகினி இங்கிருந்து வந்தா. அவ வரும்போது ஜல் 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 சத்தம். சத்தம் அப்படி கேக்கியா? அரக்கே திரும்பி பார்த்தான். யாரா இருக்கும்? இவ்வளவு நாளா பெண்களே கண்டதில்லையே நம்ம அந்த காட்டுக்குள்ள. 12 வருடமா தவம் இருந்தவன் பெண்ணை பார்த்ததும் தன்னை மறந்து நிக்கான். அடேங்கப்பா, இப்படி ஒரு பெண்ணா உலகத்துல? நான் மட்டும் பிரம்மதேவன் பக்கத்துல இவளை படைக்கும் போது நான் கிட்ட இருந்தேன். இவனுக்கு தங்க கணையாளி செஞ்சு போட்டு பிரம்மதேவனுக்கு பாராட்டு விழா வச்சிருப்பேன். இவ இப்படி ஒரு அழகா இருக்காள. இவளை காட்டுக்குள்ள தன்னந்தனியா விட்டுட்டு போனது யாரு? யாரா இருக்கும்? தன்னந்தனியா காட்டுக்குள்ள எப்படி விட்டு போனா? அதானே அப்படின்னு சொல்லி அழகுன்னா என்னய்யா? அவனை சொல்லி குறை கிடையாது. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல. சரி, பொண்டாட்டி பிடியெல்லாம் மறந்து அந்த அரக்க என்ன 12 வருஷம் காட்டுக்குள்ள தவம் இருந்தான் பாத்தீங்களா? தனிமையில தவம் இருக்கான். அந்த காட்டுக்குள்ள 12 வருஷம் இருந்த உடனே சரி இந்த காட்டுக்குள்ள பொண்ணை கண்ட உடனே என்னப்பா அவனுக்கு அப்பேற்பட்ட அழகா தெரியுது. அப்ப இப்பேற்பட்ட பெண்கொடியாகப்பட்டவளை நம்ம சும்மா விடக்கூடாது. யார் எவரென்று வழிமறித்து விசாரித்தான். அடியே பெண்கொடியை யாரடி, நீ எங்கிருந்து இங்கு வந்தாய்? வந்தையம்மா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி, நான் தான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கன்னியின் புருஷன். பவளக்கன்னி புருஷன் நான் தான். ஆண்டவனிடத்தில் 5 விரலுக்கு அக்கினி வரங்களை வாங்கி ஆண்டவனை எரிக்க வந்த அவர் எங்க போனாரு இன்னமும் காங்கல. எனக்கு பயந்து எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சு கொண்டாரு. வந்தாலும் வரவில்லையானாலும் வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான். சரி, அப்படியா? நீ நினைத்தா இருக்கலாம் என்னோடு பார்வதியா வாரியா? வரலாம் வரலாம் வரலாம். யாரக்கா? நீ தான் பாதாள உலகத்தினுடைய அரக்கனா? நானேதான். நான் யாரு தெரியுமா? மலையாள தேசத்தில் மலையரசன் பெற்ற மகன். நான் பிறந்தவா 8 பேரு பெண்ணா பிறந்திருந்தோம். பிறந்திருக்கமே அண்ணா. 8 பேரையுமே எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. சரி, செல்லமா வளர்த்து எங்க அக்கா 7 பேரையுமே அந்தந்த வயதிலே பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். பெரிய பெரிய மாப்பிளைக்கு கட்டி கொடுத்தாரு. எங்க அக்கா 7 பேரையும் எங்க கட்டி கொடுத்தார் தெரியுமா? எங்கம்மா என்ன கேளு கேளு வல்லரக்கா, கேளு கேளு வல்லரக்கா, என்னுடைய வார்த்தை கேளு. மூத்த எங்க அக்கா திருவண்ணாமலையதி அண்ணா அண்ணா வல்லரக்கா சிதம்பரநாதரு சிவகாமிய கொடுத்துரு. 2வது அக்கா திருவண்ணாமலையதி அண்ணாமலைநாதரு உண்ணாமலைய கொடுத்துரு. 3வது அக்கா மதுரை மாநகரதி மதுரை வாழு சக்கரை மீனாட்சிய கொடுத்துரு. 4வது அக்கா சங்கரங்கோவிலி குலவா சங்கர கோமதிய கொடுத்துரு. அதுக்கடுத்த அக்கா திருநெல்வேலி டவுனதி நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதிய கொடுத்துரு. 6வது அக்கா பாபநாசம் தன்னதி பாபநாச பெரியோரு உலகம் மாலை கொடுத்துரு. 7வது அக்கா உச்சாலம் தன்னதி உச்சாலநாதருக்கு உச்சாலநாதருக்கு குழல் மாமொழியை கொடுத்துரு. குழல் மாமொழியை கொடுத்துருக்கோம். நான் 8வது பிறந்த மகள், என் பெயரு மோகினி. நான் தான் 8வது பிறந்தவா. என் பேரு தான் மோகினி. பார்த்தாலே தெரியுமா? பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது. மங்கை நான் பூத்தது என் மன்னனுக்கு ஆகாது. ஆகாதண்ணா. சித்திரை மாதம் மூலத்திலே முதற்காலம் உட்கார்ந்தேன். ஐயோ,
நான் இருக்கக்கூடிய அழக பார்த்து என்ன மாப்பிள்ளை கேட்காதவங்களே கிடையாது. ஒரு மாப்பிள்ளை பாக்கி இல்லாம கேட்டு வந்தாங்க. ஆமா, என்ன எத்தனையோ பேர் பெண்ணு கேட்டு வந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா பாரு, ஆமா, அவ சொல்லுவா, எட்டாவது பிறந்தவா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு குட்டி வச்சவரு. எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. நீங்க இங்க தாலி கட்டுன்னு நீ வைங்க, இந்த பெண்ணு உனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்கன்றவா. ஆனா எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்துல எங்க அப்பா எனக்கு எத்தனையோ மாப்பிள்ளையோட ஓவியத்தை கொண்டு வந்து கொடுத்தார். சரி, இப்பமெல்லாம் இந்த போட்டா அப்போ ஓவியம் தான். ஒரு ஓவியரை வர சொல்லி ஓவியம் தான் வரைவாங்க. எத்தனையோ மாப்பிள்ளையோட ஓவியத்தை காட்டினார். மாப்பிள்ளை போட்டாவில நல்லா தான் இருக்காரு, ஆனா நேர்ல பாக்கும்போது கை கால் ஊனமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. கண்ணு பார்க்கல காது கேட்கலன்னா வாழ முடியுமா? ஒரு வாரம் நம்ம வாழ்க்கை செய்ய முடியாது. குருட்டு மாப்பிள்ளை கூட வாழ்ந்துடலாம், இந்த செவிட்டு மாப்பிள்ளை கூட வாழவே முடியாது. கூட வாழவே முடியாது. பாத்துக்கோ, நான் பையத்தான் பேசுவேன், என்ன முதி கணக்க அப்படிம்பா. எட்டு வீட்டுக்கு கணக்க. அதனால நான் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா அவனை கிட்ட 56 தேசத்து அரசர்களையும் வரவழைத்து எனக்கு சுயமுறை ஏற்பாடுகளை செய்தார். சரி, அழைப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருமே வந்தாங்க. அழைப்பே இல்லாம மதுரையில இருக்காரு எங்க அக்கா மாப்பிள்ளை. அது யாரு? மதுரை சொக்கன். அந்த குண்டை சொக்கன். சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பக்தி அளவு. ஆமா ஆமா, பெட்டி அளவு என்பார்கள். பிறகு அப்படினா இப்படி அப்ப மதுரை சொக்கனும் கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கூட்டத்தோட கூட்டமா வந்து இருந்தாரு. அவருக்கு என் மேல ரெண்டாம் தரமா ஒரு ஆசை. ஆமா, சரி. அப்ப கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்க எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எறிய சொன்னார். சரி, சுழட்டி எறிந்த மாலை சொக்கன் கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. விழுந்ததே கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்பாது. அந்த எழுதினதை யாராலும் அழித்தெழுதலாகாது. பிரம்மணத்தை யாராலும் பிரித்தெழுதலாகாது. முடியாது. மதுரை சொக்கனுக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு போனேன். நான் வாக்கப்பட்டு போகும்போது எங்க அப்பா எனக்கு 7 வண்டி சீதனத்தோடு என்னை அனுப்பி வைத்தார். பிறகு போன உடனே மதுரை சொக்க நேர உள்ள போயிட்டார். சரி, எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல. நான் வாசல்ல நின்னேன். ஆமா, யாராவது ஆரத்தி எடுக்க கூட்டி வருவார் போலுக்கு. சரி, ஒருவேளை ஆள் அனுப்பி வைப்பாரு ஆரத்தி எடுக்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஆனா எங்க அக்கா மீனாட்சி என்னையா செய்தார்? பச்சை நிறத்தோடு பச்சை ஆடையோடு பச்சை கிளியை தன் தோளிலே சுமந்து கொண்டு எங்க அக்கா வந்தா பாரு. என்ன தங்கச்சின்னு நினைக்கல. சரி, என்ன உட பிறந்தான்னு நினைக்கல. சண்டாள பாவி என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா கேட்டா? ஏ யாரடிய சக்கலை, யாரடிய சக்கலை, எங்கிருந்து எங்கு வந்து சடைய பிடிக்க சண்டைக்கு இழுத்தாள், முடிய பிடிக்க முத்துக்கு இழுத்தாள், கொண்டைய பிடிக்க கொண்டைய பிடிக்க என்ன கோடிக்கு இழுத்தாள். சக்கனத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம், சக்கனத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். ஏன் கொண்ட அவ கையில, அவ கொண்ட ஏன் கையில? ஐயோ, அவளுக்கு ஒட்டு முடியாச்சே. அவ கையில வந்துட்டு இந்த கேவலம் எதுக்கு? உனக்கு வளர்ந்த முடியாதான் தலையை சுத்தி சந்திக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு அவன் தாலி அத்தவன் மூஞ்சில விட்டுட்டு சொக்கை மூஞ்சில. ஆமா, மூஞ்சில எரிஞ்சிட்டு சரி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லி உன் கூட நான் வந்ததும் போதும் வாழ்ந்ததும் போதும். ஆமா, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அவன் சொரக்கை 8 நாள் வாழ்ந்த வாழ்க்கையே போதும். அவன் சொரக்கொடிக்கு சொரக்கா கணத்தா கிடக்க போகுது. அதனால என் தாய் தாப்பா போறோம்னுட்டு நான் வந்துட்டேன். ஆமா ஆமா, நான் வந்துகிட்டு இருக்கேன் அண்ணா. அவன் தாப்பாவோட வந்துகிட்டு இருக்க அண்ணா. அப்படி என்று சொல்லி அந்த மோகினியானவள் சொன்ன போது அப்ப வல்லரக்கன் சொன்னா, என்னையா சொல்றான்? ஒரு 5 நிமிஷம். அப்போ வல்லரக்கன் சொன்னா, எம்மா என் மோகினி
நீ இப்படி ஒரு அழகி வாழாவெட்டியா இருக்க வேண்டாம். என்னோடு நீ வந்தேன்னு சொன்னா உன்னை 2ஆம் தர மனைவியா நான் ஏத்துக்கிடுதேன் அப்படின்னு சொன்ன உடனே யாரக்கா நான் ஏற்கனவே சக்கனத்தி போராட்டமா தான் இங்க வந்திருக்கேன். நீ 2ஆம் தர மனைவியா வரணும்னு கேட்க நான் உன்னோடு வரணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. 5 வேளைக்கும் அக்கினி வரத்தை வேற வாங்கியிருக்க. கையை பிடித்தான் நான் கருகி உருகி கைப்பிடி சாம்பலா போவேன். அதனால நீ யாரு கூட இருந்து வாழ்வ? ஆமா, யோசனை பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ என்ன செய்யணும்? ஆகையினால் அலைகடலிலே முங்கி 3 முங்கு போட்டு என் முன்னால் வந்து நின்று உன் முண்டு விரலை எடுத்து சிரசையே 3 முறை சுத்தி உன் ஆணை என் ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று ஒருபோதும் பேச மாட்டேன் என்று நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உனக்கு மனைவியாவா? அடுத்த நிமிஷம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பார்த்துக்கோறாக்கா. அவன் அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து ஆமண்ணே அலைகடலே ஓடி வந்து அவன் முங்கே வானா நிறுவானா அவன் 3 முங்கே போடுவானா அந்த மோகினியா முன்னாலே பாவி முண்டு நல்ல உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக நான் மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒரு விடை அன்னம் வாங்கி உண்ண மாட்டேன் என்று அவன் முண்டு விரலை எடுத்த சிரசையை சுத்தினான் அல்லவா. நடு தொண்டையிலே வைத்த போது தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்க சுக்கா நொறுங்குவானா எரிந்ததொரு சாம்பலைத்தான் என் பெருமான் கையில் எடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானே மைத்துனரே ஏ மாப்பிள்ள நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரம் ஐயா. நான் கொடுத்த வரம் என்னால் அழைக்க முடியவில்லையே, உம்மால எப்படி முடிந்தது? நீருக்கு அடித்த விவரம் என்ன மாப்பிள்ள? ஆண்டவா இறைவா பரம்பொருளே, ஒரு மனிதன் ஆவதும் பண்ணால் அவன் அழிவதும் பண்ணால் பெண்ணாலே ஒரு பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்தில் எதுவும் இல்லை. கிடையாது கண்ணா. நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை நான் எரித்து விட்டேன் ஐயா. அப்படின்னு உடனே அப்படியான அந்த ரூபத்தை இப்பொழுதே என் முன்னால நீர் எடுக்க வேண்டும். மீண்டும் அந்த சொருவத்தை எடுங்கள் ஐயா. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க மீண்டும் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகல் லிஸ்டை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேந்தினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் பிறக்கிறார்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திர நட்சத்திரத்துல பிறக்காரு. அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னென்ன? சாமி பங்குனி மாதம் புதனமே உத்திரோ அத பௌரண பஞ்சமி கடகல கடத்து இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையா பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்று ஆதியிலே உள்ளவர்க்கு
தாய வட்ட வட்ட சிறு வட்டலில ரெண்டு வாலிய பெண்டுகள் தட்டோட வட்ட வட்ட சிறு வட்டலில ரெண்டு வாலிய பெண்டுகள் தட்டோட தட்டு மறிக்கிற முப்பீடாதிக்கு தங்க சரப்பதி கொத்தோட தட்டு மறிக்கிற முப்பீடாதிக்கு தங்க சரப்பதி கொத்தோட அம்மா பிறந்தது அயோத்தி அவ சட பிறந்தது சதுரகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அம்மா சடை பிறந்தது வேம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது இந்த ஊர் வேம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது இந்த ஊர் அம்மா கடற்கரையில நீராடி அவ கனத்த குந்தல சிக்காதி கடற்கரையில நீராடி அவ கனத்த குந்தல சிக்காதி அக்கினிய கையிலெடுத்து இப்ப ஆனந்தமா வாராளே அக்கினிய கையிலெடுத்து இப்ப ஆனந்தமா வாராளே தானின தன்னானே தானின தன்னானே தானின தன்னானே தாய மஞ்சி மலையில வேட்டையாடி அவ மலையான கூட்டத்தை சங்கரித்து மஞ்சி மலையில வேட்டையாடி அவ மலையான கூட்டத்தை சங்கரித்து மலையான கூட்டத்தை சங்கரித்து மயங்கி வாராம பீடாரிக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மயங்கி வாராம மாறி அம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வெச்சிலை மாக்கு வளம் தேங்க அம்மா எத்தனை ஹெட்டாலும் தாங்குவா வெச்சிலை மாக்கு வளம் தேங்க அம்மா எத்தனை ஹெட்டாலும் தாங்குவா அள்ளி வரந்தர முப்பீடாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அள்ளி வரந்தர முப்பீடாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா தானின தன்னானே தானின தன்னானே தானின தன்னானே மஞ்சன வெட்டி மடி மேல தாய மாவிலை உம்மந்தலம் மேல மஞ்சன வெட்டி மடி மேல தாய மாவிலை உம்மந்தலம் மேல கும்பம் எடுத்து வருகிற அம்மன குனிந்து கும்மி அடிங்களம்மா கும்பம் எடுத்து வருகிற அம்மன குனிந்து கும்மி அடிங்களம்மா தானின தன்னானே தானின தன்னானே அம்மா எந்த தெருவழி வாராளா அம்மா இலைய கண்கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளா அம்மா இலைய கண்கொண்டு பார்ப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளா தாயி நம்மளை கண்கொண்டு
தன்னானே தானினம் தன்னானே தானினம் தன்னானே அம்மா எத்தனை ஊர் இருக்கு அவ அத்தனையுமே தான் கடந்து எத்தனை ஊர் இருக்கு அவ அத்தனையும் தான் கடந்து சிவகுருநாதபுரம் அதில கொலவிருக்க வாராளே சிவகுருநாதபுரம் அதில கொலவிருக்க வாராளே தானினம் தன்னானே தானினம் தன்னானே தானினம் தன்னானே தானினம் தன்னானே இதுவரைக்கும் எங்கள் வெள்ளிசையை கண்டுகளித்த பக்த கோடி பெருமக்களுக்கும் சரி நாமளை அன்போடு வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் சரி அதோடு நாமல் வெள்ளிசைக்கு நேரம் ஒழித்து காவலாகவே அமர்ந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அன்பளிப்பு செய்து நாமளை ஆதரித்த அனைத்து செல்வ சீமான்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மையா நன்றி வணக்கம்